இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. தமிழக வெற்றி கழகத்தின் கவுண்டம்பாளையம் தொகுதி வேட்பாளர் தொழிலதிபர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அசோகபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஒன்றிய செயலாளர் வி நிதின் போர்வால் பரிசாக வழங்கி வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொழிலதிபர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் வேட்பாளராக போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு பெற்ற கவுண்டம்பாளையம் தொகுதி வேட்பாளரான டாக்டர் கனிமொழி சந்தோஷ் தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கி தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்குகளை சேகரிப்பில் ஈடுபட்டார். இதன் ஒரு பகுதியாக பெரியநாயக்கன்பாளையம் கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட அசோகபுரம் ஊராட்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு அசோகபுரம் 4 சாலை சந்திப்பில் ஒன்றிய செயலாளர் வி நிதின் சார்பில் ஜமா பிசைத்தும் பட்டாசு வெடித்தும் விசில்களை ஊதியும் வண்ண காகிதங்களை பறக்கவிட்டும் மிக பிரம்மாண்ட வரவேற்பு வழங்கினார். தொடர்ந்து வேட்பாளருக்கு போர்வால் பரிசாக வழங்கிய நிதின் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்த திமுக ஆட்சியின் கொடூரங்களை சுட்டிக்காட்டி மக்களிடையே உரையாற்றினார். வீட்டுக்கு வீட்டு விஜய்னு சொன்னாங்க. இந்த தொகுதி முழுக்க விஜயா இருக்கிறீங்க. கிரமிச்சு நிக்கிறேன். எங்க நிர்வாகிங்க பேசுறதெல்லாம் பார்த்தா தற்கொலை மாதிரியா தெரியுது உங்களுக்கு. என்ன பேச்சு பேசுறாரு, எந்த அளவுக்கு பேசுறாருங்க. இங்க இருக்கிறவங்க குழந்தைய முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் சோசியல் மீடியா வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கு இல்லையா. இன்னைக்கு காலையில ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன் நான். அதாவது ஓட் போடும்போது உள்ள போய் நீங்க எந்த பட்டனை அமுக்குறீங்களோ எங்களுக்கு வெளில இருக்கவங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்க எதை அமுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால நாங்க கண்டுபிடிச்சு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களை தொலைச்சின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. யாராவது நம்புறீங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா? கேள்விப்பட்டீங்க யாராவது? வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா எலெக்ஷன் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். இந்த கான்ஃபிடென்ஷியலான விஷயம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா எலெக்ஷன் ஏதாவது தேவைப்படுமா? நம்மளுக்கு தலைவரை சூஸ் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த வேலையை நம்ம செய்வோமா? அதாவது யாரும் பயப்பட வேண்டாம். அடுத்தது நம்ம இந்த வேலுநாச்சியாரோட வால் எல்லாம் கொடுத்து ரொம்ப டெரிஃபிக்கா டெரரான காமிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி தலைவின்னு சொல்றதுக்கு இல்லை, உங்களில் ஒருத்தி. நான் உங்களுக்கு என்ன பிரச்சனைகளோ உங்களோட தேவைகள் என்னவோ அதை நீங்க ஈஸியா ஆக்சசபிளா என்ன அணுகலாம். பிரச்சனைக்கு அப்படின்னு கிடையாது, சந்தோஷத்துக்கு. இன்னொன்னு சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஒன்று வந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நிறைய பொல்யூஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளோட சிம்பிள் டிசைன் சொல்லிட்டாங்க. எல்லாரும் விசில் அடிங்க. நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால விசில அடிச்சு உடலை சரி பண்ணிக்கோங்க. நன்றி. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் சரி, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி என்னோட நன்றி கண்டிப்பா செலுத்துவேன். அதனால நிறைய பேர் மனுவா கொண்டு வரீங்க. அதே தேவையில யாரும் மனுவை கஷ்டப்பட்டு எழுத வேண்டாம். எங்களுக்கான எல்லாத்துக்கும் நிர்வாகிகள் ஒவ்வொருத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம தளபதி ஆட்சிக்கு வந்த உடனே எந்த பிரச்சனையும் அழகா தட்டி ஒரு மெசேஜ் பண்ணுங்க. 48 மணி நேரத்துல உங்க பிரச்சனை என்னவோ அதுக்கான சொல்யூஷன் 100% பண்ணி கொடுப்போம். இது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம். அதனால தைரியமா இருங்க, கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். விசிலாச்சு கொண்டாடலாம். கழக உடன்பிறப்புகளே, இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி சொல்லிட்டே இருக்காரு, போட்டிங்கிறது டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் சொல்றாரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம 5 வருஷம் செஞ்ச சாதனைகள் எல்லாம் போய் வீடு வீடா சொல்லி ஓட்டு கேளுங்க, மக்கள் உங்க எல்லாருக்கும் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த 5 வருஷம் இந்த திமுக ஆட்சியில நடந்த சாதனைகளை பத்தி பேசுவோமா? இப்ப இந்த 5 வருஷம் நடந்த சாதனைகளை பத்தி நான் எல்லாருக்கும் சொல்றேன். இந்த சாதனைகளை ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க மைண்ட்ல ரிமெம்பர் பண்ணிட்டு ஓட்டு போடும்போது இன்னொரு தடவை இந்த திமுகவுக்கு நம்ம ஓட்டு போடலாமா? ஓட்டு போட்டா அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கு நீங்க நினைச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. அந்த சாதனைகளை என்னென்ன சாதனைகள் சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸா வந்ததையே நான் வாசிக்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கறேன். அப்புறம் 23ஆம் தேதி உங்க டிசிஷன் என்னன்னு சொல்லிட்டு அந்த பூத்ல போய் அந்த பட்டன் மேல காட்டுங்க. சாதனை நம்பர் 1, நம்ம கட்சி
தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை ரொம்ப அருமையான சாதனை. அடுத்தது வேங்கை வயல் பிரச்சனை. இந்த நூற்றாண்டிலேயே வச்சு ஒரு மனித இனத்துக்கு நடந்த மிகப்பெரிய கொடூரமே இந்த வேங்கை வயல் பிரச்சனை தான். எங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு திமுக காரங்க அது வந்து இந்த இடத்துல வந்து வேங்கை வயல் பிரச்சனை ஒரு நல்லதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன சார்? அதுக்கு நீங்க என்ன தீர்வு கண்டீங்க? அந்த மாதிரி விஷயம் எந்த ஆட்சியிலுமே நடந்ததில்லை. இந்த திமுக ஆட்சியில மட்டும்தான் நடந்திருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம். அடுத்ததாக ஓசி பஸ். எப்படி நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு நம்மளை ஓசின்னு கிண்டல் பண்றதா நம்ம ஓசி பஸ் சொல்லி இருக்கிறாரு ஐயா பொன்முடி. தயவு செஞ்சு யாராவது அந்த பக்கம் போனீங்கன்னா ஐயா பொன்முடி பார்த்து இந்த வாட்டி நாங்க உங்களுக்கு ஓசியில ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிருங்க, சரிங்களா? அடுத்ததாக நம்ம ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல் தூக்கிட்டு வந்தாரு, ஞாபகம் இருக்கா அவங்க எல்லாருக்கு? குழந்தைகளே, பெரியவர்களே, ஞாபகம் இருக்கா? வீதியா போய் செங்கல் காமிச்சாரு. நீட்ட ஒழிப்போம் சொல்லி வீடா போய் ஓட்டு கேட்டு நம்மளை ஏமாத்தி இந்த இடத்துல 5 வருஷமா ஏமாத்தி இருக்காங்களே, அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அதை ஞாபகப்படுத்தணும் தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதை ஞாபகப்படுத்தணும் தான் நாங்க அரசியலுக்கே வந்திருக்கிறோம். சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி போய் வாக்குறுதிகளை நம்பி இன்னொரு தடவை திமுகக்கு யாரும் வாய்ப்பை மட்டும் கொடுத்துறாதீங்க. அப்புறம் 5 வருஷம் நம்ம எல்லாம் மத்திய சிறைக்கு போன மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கையே.